மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே ரேஷன் அங்காடி முறையாக திறக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குத்தாலம் அருகே தேரெழுந்தூரை அடுத்த மேலையூர் ஊராட்சிக்குட்பட்ட ஏரி மேட்டுப்பகுதியில் உள்ள ரேஷன் அங்காடி மூலம் 750க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பொருட்களை பெற்று வருகின்றனர். இந்த அங்காடி சரியான நேரத்திற்கு செயல்படுவதில்லை என்றும் அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் வாரத்தில் பல நாட்கள் அங்காடியை பூட்டி வைத்துள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவசாய கூலி தொழிலாளர்கள் நிறைந்த அந்த பகுதியில் ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருப்பதாகவும் ரேஷன் கடையை உரிய நேரத்தில் திறந்து பொருட்கள் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து வட்ட வழங்கல் அலுவலரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது ஒரே நபர் 2 கடைகளை நிர்வகிப்பதால் மாறி மாறி கடைகள் திறக்கப்படுவதாகவும் அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். மேலையூர் அங்காடியில் 750 கார்டு கிட்டத்தட்ட இருக்குது. நான் எத்தனையோ வாட்டி நான் 5வது வார்டில் நான் இருக்கிறேன். எத்தனையோ வாட்டி அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்டுருக்கிறேன், ஏன் கடையை திறக்க மாட்டேன்ட்டு. கடை 6லேருந்து 9 மணிக்கு தான் கடையை திறக்கிறாங்க. இதை கேட்டால் மரியாதை குறைவாக அந்த பொண்ணு பேசுகிறாங்க. நான் டிஎஸ்ஓட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பெட்டிஷன் கொடுத்து 1 வாரம் ஆகுது. அதுக்கான ஸ்டெப்பும் எடுக்கவே இல்லை. அங்காடி எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க? காலையில் ஒரு 10 to 12, இல்லை சாயந்தரமாக ஒரு 3 to 5, இந்தமாரி ஒரு டைமிங் வச்சு அவங்க அங்காடி திறந்தால் கூட பிரச்சனை கிடையாது. அங்காடி 1 மணி நேரம் திறப்பாங்க. திரும்பி படிப்பு விஷயமா இங்கே எதுனா வெளில நான் படிக்க